Vidushi here. Working, non-working, any women, especially ஹோம் மேக்கர்ஸ் இருக்கவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து எப்போ பாரு வீட்டில் தனியாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லாதவங்க வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட நல்லா இருக்கும். சில நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப லோ ஃபேஸ் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருக்கும்போது மணிக்கணக்கில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது வந்து தே நீட் இட். அந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு ஒரு ஆள் வந்து ரொம்ப நெசசரி. ஆனால் வீட்டில் இருக்க மென்னோ பிள்ளைங்களோ எனக்கு தோசை போடு, எனக்கு எனக்கு பண்ணாமல் நீ அந்த வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்ற ஒரு ஃபீல்டில் தான் இருப்பாங்க. எனக்கு இதை நீ செய்யணும், இல்லைன்னா நீ பொம்பளையா இல்லை, நீ எதுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்க, அப்படி பேசுறத நான் வந்து லைக் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஐம் ஹியரிங். ஈவன் ரிட்டையர்டு விமென்ட்டு கூட மென் அப்படிலாம் பிஹேவ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஐ வில் சே தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் எக்ஸிஸ்டிங் அ லாட். அதுதான் உண்மை. ஒரு சைடு ஐ ஹவ் ஆல்சோ சீன் வெரி ஸ்மால் கிட்ஸ். அம்மா இஸ் ஆல் த டைம் சேட், லைக் ஷீ இஸ் ஆல் த டைம் ஒர்க்கிங், ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. இந்த ஆண்டி கூட பேசும்போது தான் ஷீ இஸ் ஸ்மைலிங் அப்படின்றத பா பார்த்து புரிஞ்சுக்கிற கிட்ஸும் இருக்காங்க. அந்த ஆண்டிகிட்ட பேசிட்டீங்களா, அந்த ஆண்டியே பிடிக்காம இவங்களுக்கு. ஸோ அந்த மெச்சூரிட்டி, அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்க மெச்சூரிட்டி வந்து பெரியவங்க கிட்ட இருக்கிறதுல, எஸ்பெஷலி டீனேஜர்ஸ் அண்ட் த ஸ்பௌஸ். அதான் நிதர்சனமான உண்மை. ஒய்ஃப்க்கு ஷீ நீட்ஸ் சம் தெரப்பி, டாக்கிங் தெரப்பி. யார்ட்டையா பேசினா நல்லா இருக்குன்னா அவங்களோட பேச விடுங்க. தே நீட் தட். அவங்கள மீட் பண்ண முடியுமா, காஃபிக்கு போக முடியுமா, சென்ட் தெம். தே நீட் தட் எனர்ஜி. தே நீட் டு பூஸ்ட் தெம் அப். அவங்களோட லோ எனர்ஜியை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும் தான் மை ப்ரேயர் ஃபார் டுடே.